உதவி சேவை சகோதரத்துவ குழுமத்துக்கு வணக்கம். இன்றைய 181வது அறிவியல் அரங்கத்தில் இணைந்து கொண்டதற்கு முதற்கண் நன்றிகள். நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம். தமிழ் அறம், அதில் உருவான பண்பாட்டு தேசியம், சமூக நீதி, மனித உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பன தலைத்தோங்க தமிழர் உதவிச்சேவை மக்களோடு மக்களாக பயணிக்கும். அந்த அபிலாஷைகள் நடைமுறையில் ஈடேற வேண்டும் என்ற நோக்கிலேயே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். இன்றைய நிகழ்வு புலத்தையும் மகத்தையும் இணைக்கும் ஒரு நிகழ்வு. வெறும் புத்தக பிரசுரிப்பு அல்லது பிரச்சார நிகழ்வு அல்ல. ஒரு செயற்பாட்டு சிந்தனை உள்ள நாளாக, வணைய வேண்டிய நாளாக இது அமையும் என்று எண்ணுகிறோம். நாம் கடந்து வந்த அவலங்களையும் அநீதிகளையும் பதிவு செய்யும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நாளாக இது அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறேன். ஆனந்தராஜ் ஐயா அவர்களின் ஒரு முன்மாதிரியான முயற்சிகள் எம்மையும் ஒரு சரித்திர அல்லது சம்பவ பதிவாளர்களாக எங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு இன்றைய நாளுக்கு செல்லுவோம். இன்று நாம் அழைத்து வந்த வளவாளர், ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளரும், அவருடைய அனுபவங்கள் மிக பெரியது. விஞ்ஞான ஆசிரியராக இருந்திருக்கிறார், அதிபராக இருந்திருக்கின்றார், பிரதி கல்வி பணிப்பாளராகவும், உலக வங்கியின் நிபுணத்துவ ஆலோசகராக, பல்கலைக்கழக ஊடக பட்டப்படிப்பு வருகைதர் விரிவுரையாளராக, முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளமா கற்கை நிறை விரிவுரைகளாக இவருடைய அனுபவங்கள் பலரை உருவாக்கி இருக்கிறார். இவரை இன்று நாங்கள் அழைத்து வந்தது நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஐயாவும் ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள்ளே இல்லை நிமிடத்துக்குள்ளே நாங்கள் வர சொல்லி கேட்டபோது அவர் உடனே எங்களுக்கு சம்மதம் தந்து வந்ததுக்கு முதற்க நன்றி. அவருடைய புத்தகங்கள் பல. அவர் இந்த இன்றைய டாபிக் கதைக்க போறது துயரம் தோய்ந்த நவாலி படுகொலைகள் என்பதை பற்றி. ஆனால் இவர் இதை விட பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வல்வை படுகொலை, உதிரம் உறைந்த மண், சமர்கண்ட முல்லைத்தீவு போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய புத்தகங்களுடைய தொகை 25ஆக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் இந்த நிகழ்வு 1995ஆம் ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி ஸ்ரீலங்கா வான்படையினரின் குண்டுவீச்சில் படுகொலை செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் அப்பாவி பொதுமக்களை கொலை செய்ததனூடாக இனப்படுகொலை நீண்ட பயணத்தின் ஒரு சம்பவத்தை ஸ்ரீலங்கா அரசு நிறைவேற்றியிருந்ததை அவர் எடுத்து காட்டியுள்ளார். இன்று காசாவில் நடக்கும் அழிவின் ஆரம்பமாக இந்த தமிழ் இன அழிப்பு நம் கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த பொலிசி டெசிஷன், இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொலிசி டெசிஷன் தான் இன்றைக்கு பலஸ்டைன்லேயும் இது நடந்து வர்றதை நாங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இதன் காரணமாகவோ என்னவோ இனப்படுகொலை சட்டம் என்பது அதற்கு ஆதரவாக செயல்படும் எல்லோரையும் குற்றவாளிகளாக அது இனம் காட்டும். இந்த படுகொலையை ஆவணமாக்கும் முயற்சியில் ஈழத்தின் மதிப்புக்குரிய எழுத்தாளர்களில் ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்ட வல்வை ஆனந்தராஜ் அவர்களால் எழுதப்பட்ட துயரம் தோய்ந்த நவாலி படுகொலைகள் என்னும் வரலாற்று ஆவண நூல் பற்றி உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர இன்றைய நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இப்பேற்பட்ட வரலாற்று பதிவுகள் ஒவ்வொருவரும் செய்ய தவறினால் தமிழருக்கு நடந்த இனப்படுகொலைகள் இல்லாமலே ஆக்கப்பட்டுவிடும். எங்கள் கலாச்சாரங்களில் அவையில் உள்வாங்குவது மிக மிக அவசியமானது. திரு அனந்தராஜ் அவர்கள் சந்தித்த சாட்சியங்கள் பல வருடங்களாக அந்த சமூகத்தின் வலியை சுமந்தவர். அவர்களின் வேண்டுகோள்களை அறிந்தவர்களாக உள்ளார். அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நாங்கள் கேள்விக்கான நேரம் உள்ளது. இப்போது திரு நடராஜ அனந்தராஜ் அவர்களை வருக என்று வரவேற்று உங்களுக்கான இது நேரம். உங்களுடைய ப்ரெசன்டேஷனை நீங்கள் 20 நிமிஷம் தொடக்கம் ½ வரை
அளிக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் இருக்குது ஐயா. வணக்கம், பாருங்கள். எல்லோருக்கும் நல்ல ஒரு கருத்துருவாக்கம் செய்கின்ற ஒரு அறிஞர்கள் உள்ள இதில் நான் பேசுவது சந்தோஷமா இருக்கின்றது. என்றால் இந்த இலங்கையில ஈழத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முதலே 49ஆம் ஆண்டிலிருந்தே இங்கிரியாகல கரும்பு தொழிலாளர்கள் மீது எவ்வாறு தாக்குதல் படுகொலைகள் ஏற்பட்டதோ அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட மிகப்பெரிய படுகொலை உதிரிகளாக கொல்லப்பட்டவர்களை தவிர இந்த பிளாக்கா இந்த ஒரு கூட்டமாக கொல்லப்பட்ட படுகொலைகள் அதுக்கு மேல் அதுல பல படுகொலைகள் இன அழிப்பு படுகொலைகள் 58ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு இப்படி தொடர்ந்து வரிசையில வந்து கொண்டிருக்கு. அது ஒரு படுகொலையில அதே மாதிரி வடக்கு கிழக்குல யாழ்ப்பாணம், திருகோணமலை போன்ற பிரதேசங்கள்ல இப்படி காலத்து காலம் மிக பெருமளவு களியடைவது இன அழிப்பு. அதாவது இந்த தமிழ் மக்களை கொன்றொழிக்கிற செயல்பாடு அரசு தலைவர்களினால்தான் நடக்கும். இப்ப இதுல ஒவ்வொரு காலத்துல வந்த ஜனாதிபதிகள்ல மிக மோசமான ஜனாதிபதி போல சந்திரிகா பண்டாரநாயக்கா, குமாரதுங்க எங்களுடைய ஒரு பெண் ஜனாதிபதி சொல்லப்படுகிறது. மிக மோசமான ஒரு ஜனாதிபதி. அவருடைய காலத்துல நடந்த படுகொலைகள் அதிகம், மனித உரிமை மீறல்களும் அதிகம். அது அவருடைய மாமா அனுருத்த ரத்பத்தியோடு சேர்ந்து கொண்டு பல படுகொலைகளை செய்து விட்டு அதுக்கு சமாதானத்துக்கான யுத்தம் என்று சொல்லி ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பார். அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்ன ஜேஆர் ஜெயவர்த்தனா 27ஆம் ஆண்டு ஒரு பொதுவா சொல்லுவாங்க, இங்க நாங்கள் தம்மிஸ்டர் என்று அவங்களை எல்லா பத்திரிகைகளும் அழைப்பாங்க. ஒரு சர்வாதிகாரி எனக்கென்று ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அது இந்த வகையிலே அந்த அரசியலமைப்பை மாற்ற முடியாத அளவுக்கு மாற்றி போட்டு போனது. நாங்க சொல்றதை விட இருந்தும் கெடுத்தான் சித்தும் கெடுத்தான். அவ்வளவு மோசமான ஜனாதிபதி நான் சந்திச்சிருக்கேன். அவருடைய காலத்திலே நிறைய படுகொலை நடந்தது. மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில எங்களை முள்ளிவாய்க்கால் துயரம் வரைக்கும் இந்த படுகொலைகள் எண்ணில் அடங்காது. இந்த படுகொலை நாங்கள் குறிப்பிட்ட நேற்றைய தினம் இங்கே குரோய்டன் பெப்பர்மின்ட் சென்டர்ல கம்யூனிட்டி சென்டர்ல நடந்த இந்த நூல் வெளியிட்டு இந்த துயரம் தோய்ந்த நபாலி படுகொலைகள் உண்டு. அது துயரம் அளவிட முடியாத துயரம். இந்த யாழ்ப்பாண குடாநாடு புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அது மீட்கோடும் என்ற நோக்கத்துல முன்னேறி பாய்தல் என்ற ஒரு இராணுவ நடவடிக்கை செய்யப்பட்டது. இந்த திட்டமிட்டு செயல்படுத்த சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதி செயல்படுத்தியவர் அனுருத்த ராஜ்பத்த பாதுகாப்பு அமைச்சர். அவர்தான் இராணுவ தளபதியா செயல்பட்டிருக்கிறார். அதாவது முன்னேறி பாய்தல் என்றது பலாயிலிருந்து இராணுவம் அதிகளவான இராணுவம் விமானப்படையினர் எல்லாரும் முன்னோக்கி பாய்ந்து அப்படியே யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்றதுதான் இந்த திட்டமாக. அதுக்கு முதலே பீரங்கிகளால கடல்ல இருந்து பீரங்கிகளால தொடர்ந்து அடிச்சு கொண்டதுன்னா பலாலியிலிருந்து ஏரிகணைகள் விமானங்களிலிருந்து துண்டுகள் போடப்பட்டது, துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டது. மக்கள் உடனடியாக எழும்பி சில இடங்கள் சொன்னவர் தைட்டி அந்த போன இடங்கள் சொல்லி இதுல எல்லா மக்களும் நீங்கள் பாதுகாப்பான ஆலயங்கள் பாடசாலைகள்ல போய் தங்கணும். திடீரென்று விடியப்புறத்தோட இங்க போய் பரபரப்போட இந்த கையில் எடுத்து சாமான போட்டு தெருவில் நடந்துட்டு போய்க்கல செல் வீச்சு நடக்குது. ஹெல்லிலேருந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல தெருவில் செத்து விழுந்தாக்கள கனவே மரங்கள் முறிந்து விழுந்திருக்கு, கட்டடங்கள் உடைந்து விழுந்து அதையும் தாண்டி தாண்டி கொண்டு அழுது குளறி கொண்டு அந்த ஓண்டு அலறி கொண்டு அந்த சனங்கள் போய் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், சென்ட் போல்ஸ் தேவாலயம், மற்றது சின்ன கதிர்காமம் என்று ஒரு முருகன் ஆலயம் அங்க போய் தங்கி எல்லாம் இருந்த பொழுது தொடர்ச்சியா செல் வந்தோண்டே இருக்கு. அப்ப சாகுற எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது. திடீரென்று ஒரு 4:30 மணி இருக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து 3 புக்காரா விமானங்கள், அந்த புக்காரா விமானங்கள்ல இருந்து நபாலியை நோக்கி அந்த சேர்ச்சுக்கு நேராக அந்த குண்டுகளை போட்டாங்க. அது நல்ல அப்படியே தெரியும் சேர்ச். அவங்களோட இந்த இதுல ட்ரெய்லர்ல காட்டியிருக்கிற மாதிரி அது அப்படியே பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியும். மேலே இருந்து பார்க்க ஒரு ஒரு தேவாலயம் உண்டு, பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு.
தொடர்ந்து அடுத்தடுத்து 9 குண்டுகளை போட்ட உடனே அதுக்குள்ள இருந்த கிட்டத்தட்ட 153க்கு மேற்பட்ட 150 160 இருக்க 53 மக்களுக்கிட்ட பொதுமக்களுக்கிட்ட உடல் சிதறி பலியாயிருக்கு. அத உடல் சிதறியன்னு சும்மா அந்த நாங்க எழுந்த மானமா சொல்றத விட தசை துண்டுகள் எல்லாம் பலிகூட அங்க இங்க எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தது. சுவர்கள்லயும் இந்த இதுலயும் இந்த ஆடைகள் எல்லாம் ரத்தம் தோய்ந்து ஒரு இரத்த காடாக அந்த சர்ச் இருந்தது. ஒரு வணக்க ஸ்தலம் அன்றைக்கு ஒரு ஒரு இரத்த காடாக இருந்தது. அதே மாரி கோயிலுக்கு வெளியே, இந்த தேவாலயத்துக்கு வெளியிலேயும் பலர் இறந்து போயிருந்தார்கள். அப்ப இல்ல இந்த உதவி செய்யறதை கண்டு தொண்டு நிறுவனங்கள், சில கிராம சேவையாளர்கள் எல்லாரும் வந்து சில வைத்திய கலாநிதிகள், அதாவது இந்த இன்டர்ன்ஷிப்ல இருக்கிற டாக்டர்ஸ் கூட இதுல வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டு கேட்க, அதுக்குள்ள செத்தவர்களோட ஒரு ஓடி ஓடி துடிப்பாக 23 வயதிலே ஒரு பிள்ளை ஹேமலதா என்ற ஒரு கிராம சேவர் ஓடி ஓடி எல்லா உதவியும் செய்து கொண்டு கேட்க அவருக்கு குண்டுபட்டு அவ விழுந்து சாகிறார். அதே போல கெப்ரியல் என்ற ஒரு கிராம சேவரும் சாகிறார். அரசு ஊழியர்கள் செத்திருக்கிறார். குழந்தைகள் 9 மாத குழந்தையிலிருந்து 85 வயது முதியோர் வரை அங்க பாகுபாடின்றி கொல்லப்பட்டிருந்தது. அப்ப இந்த பயங்கரமான தாக்குதல் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல ஒரே நாள்ல நடைபெற்ற படுகொலை இது. சில வேளையில 2, 3 நாட்கள்ன்னு சொல்லி படு தாக்குதல் நடைபெற்று கொஞ்சம் கொஞ்சமா செத்துக் கொண்டோம். ஆனா இது ஒரே நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த படுகொலை நடந்து முடிஞ்சது. இந்த படுகொலை சம்பந்தமாக உதிரிகளாக அவ்வப்போது நெட்ல சில கட்டுரைகள் எழுதுவார்கள், இல்ல பத்திரிகைகள்ல செய்திகளா வரும். ஆனால் இது ஒரு ஆவணமாக இதுவரை வெளிவர இல்ல. இந்த வகையில நான் இதை எழுத வேண்டும் என்று எனக்கு இங்க நான் ஏற்கனவே எழுதி நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய முகநூல்ல கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஒரு கொஞ்சம் சின்ன பகுதி தான். நான் இங்க வந்த பொழுது ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த பேட்டி ஒன்றை நாங்கள் நாங்கள் நேர்காணல் செய்த பொழுதுதான் அவர் தெரிவித்தார், இதை நீங்கள் ஆவணமாக்கணும், நூலாக்க வேணும் என்று. ஒரு 20 நாட்களுக்குள்ளே என்னுடைய இதை தொகுத்த அவ்வளவு விடயங்களையும் நூலாக எழுதி எஸ்லி பதிப்பகம் என்று லண்டன் ஹரோவில் இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய மாணவன் பதிப்பகம் உண்டு. அவர் என்ஜினியர், பொறியியலாளர். அவரை அந்த புத்தகத்தை வெளியிட்டவர். இந்த நூல்ல என்ன நூல்ல வெறுமனே நாங்க சொல்ல இல்லைன்னா ஒன்றில் புகைப்படங்கள் ஆதாரத்துக்கு சிதறப்பட்ட உடல்கள், கொல்லப்பட்ட குழந்தைகள், கொல்லப்பட்ட பெண்கள் மற்றும் உடைந்து சிதறிய வீடுகள், சுமார் 24 புகைப்படங்கள், வர்ண புகைப்படங்கள் எல்லாம் போடப்பட்டது. மற்றது அங்கொண்டு இங்கொண்டாக அதுல பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சாட்சியங்கள் அதுல இருக்குது. இந்த சாட்சியங்களை பார்க்காம திரும்பி என்ன மாதிரி இந்த குண்டுவீச்சு நடைபெற்றது. அதுல சொல்ற இந்த 5-6 பேர், ஒரு 10 பேருக்கிட்ட அவைகளுடைய சாட்சியங்களை போட்டிருக்கிறோம். பிறகு இந்த தாக்குதல் மிக பெருமளவு சர்வதேச கண்டனத்தை ஏற்படுத்தி எங்கட யாழ்ப்பாண மாவட்ட பேராயர் தோமஸ் சவுந்தரநாயக வாண்டக கூட இது கண்டனம் தெரிவித்து சந்திரிகாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா குண்டுகள் போடைய கூட சந்திரிகாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க எங்கட ஆலயங்கள்ல மீது அல்லது வணக்க ஸ்தலங்கள் மீது குண்டுகளை வீசாதீங்க என்று சொன்ன பிறகுதான் இந்த குண்டு வீச்சு நடந்தது. இதை வன்மையாக எங்கட அதி வணக்கத்துக்குரிய போப்பாண்டவர் ஒரு மிக கண்டனமா தெரிஞ்சு சந்திரிகாவுக்கு இதை உடனடியாக இதை நிப்பாட்ட வேணும். அதுக்கப்புறம் நான் அந்த விசாரணை கமிஷன் போட்டது. அது உங்களுக்கு தெரியும், இலங்கையில நடக்கிற விசாரணை கமிஷன்கள் இந்த நெருக்குதல்களை சமாளிக்கிறதுக்காக அரசு தலைவர்கள் பாவிக்கிற சொல். நாங்கள் விசாரணை செய்கிறோம், உடனடியா இதுக்கு ஒரு குழு அமைக்கிறோம். 4 பேரை தனக்கு சார்பான 4 பேரை கூப்பிட்டு ஒரு விசாரணை குழுவை அமைப்பிட்டோம். அங்கொண்டு இங்கொண்டாக அதுக்கு நல்ல நிறைய பணங்கள் கொடுப்பாங்க, வசதிகள் கொடுக்கப்படும். அவைகள் போய் சாட்சியங்களை பதிவு செய்து அது அப்படி இருக்கும். அது அறிக்கை வந்த பிறகு தெரியாது. அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு அல்லது போர் குற்றவாளிகள், அதாவது அரசியல்வாதிகளோ அல்ல ஜனாதிபதியோ அல்லது இராணுவ தளபதிகளோ அவர்கள் எங்கேயும் தண்டிக்கப்பட்டதை நான் பார்க்க இல்லை. மினிசிவில் படுகொலை நடந்தது, நீங்க அறிஞ்சிருப்பீர்கள். அதுல 8 பேரை கொலை செய்தது சுனில் ரத்நாயக்காண்ட ஒரு இராணுவம். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தால. ஆனா கோட்டபாய ராஜபக்ச வந்த உடனே அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார்.
இந்த இதுல போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட பல ராணுவ தளபதிகள் என்ன வெளிநாடுகள்ல தூதுவர நியமிக்கப்படுகிறோம். இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட கொலைகாரர்கள் எல்லாம் அதிகமானார்கள் அமைச்சர்களா இருக்கிறோம் அல்லது பிரதி அமைச்சர்களா இருக்கிறோம். இதுதான் இலங்கையினுடைய அரசியல் வரலாறு. இப்ப இந்த இதுல மன்னிப்பு சபை தொடக்கம் உலக நாடுகளில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் இந்த இதை பற்றி கண்டனம் தெரிவித்திருந்தது. ஆனால் ஒரு கவலையான விடயம் என்றால் 95ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் வந்து இப்ப இவ்வளவு காலம் 30 வருடங்கள் கடந்த நிலையிலேயும் இன்றைய சந்ததிக்கு தெரியாது. 95ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒன்று கூட தெரியாது. ஏன்னா இங்க எல்லாம் பூசு மழுகப்படும் தேய்ச்செல்லாம் இன்றைக்கு வடிவாக கட்டப்பட்டிருக்குது. வீடுகள் எல்லாம் நல்ல அழகா வந்துட்டு யுத்தம் நடந்தது அல்லது குண்டு வீசி அழிக்கப்பட்டது என்ற அடையாளமே இல்லாமல் போயிடுது. உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண நூலகம் 81ஆம் ஆண்டு பொது நூலகம் யுஎன்பி அமைச்சர்களாலே எரிக்கப்பட்டது. அது எரிச்சது வேறு யாரு தான் இவரெல்லாம் நின்று செய்விச்சது. இப்போ அப்படி 97,000 நூல்களை அழிச்சு சுவடிகள் பழைய பத்திரிகைகள் எல்லாம் அழிச்சு அதால ஃபாதர் டேவிட் தாவீது அடிகள் அந்த கேட்ட உடனே ஷாக் அடிச்சு மாரடைப்பால இறந்தார். ஆனால் காலப்போக்கில் அதுவும் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கண்டனங்கள் வருது. அது இந்தி கூட வர துவங்கிட்டு கட்டோடம் உண்டு. ஆனா அரசாங்கம் என்ன செய்ததுன்னா இந்த கட்டிடத்தை அந்த அழகான கட்டிடத்தை அதை பூசி மல்லிகை அழகாக்கி நடந்த அடையாளமே இல்லை. அது என்ன செய்து கொண்ட உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்ல இன்றைக்கு பழைய பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இன்றைக்கு நினைவு சின்னங்களாக காணும். நாங்க விட்டப்பல அதை மறைச்சு அதை நாங்கள் நல்ல லைப்ரரியா இன்றைக்கு நடந்த இன்றைக்கு தெரியாது. இப்படி இந்திய சமூகத்துக்கு தெரியாது. எங்க அந்த இந்த அரசியல்வாதிகள் அல்லது தலைவர்கள் கூட விட்டுருக்க கூடாது இதை கட்டுறதுக்கு இந்த இடத்துல அது அப்படி இருந்திருக்க கட்டினா போல எங்களுக்கு ஒண்ணு நடக்காது. எத்தனை இடம் இருக்கு அங்க ஒன்று நூலகத்தை கட்டியிருக்கலாம் காசு இருந்து. இது எனக்கு ஒரு மனதில் எங்களுக்கு ஒரு படுகொலைகள் ஆவணப்படுத்தப்பட வேணும் என்றதில் நான் வெல்ல உறுதியா இருந்தேன்டா அதான் வெல்வ படுகொலை என்று அறிஞ்சிருப்பீங்க. சில இந்திய ராணுவம் வந்து வெள்ளெடுத்துறையில இலங்கை முழுக்க இந்த யாழ்ப்பாணம் முழுக்க எல்லாம் செய்திருக்கிறாங்க. வெள்ளெடுத்துறையிலே 3 நாள் கேர்ஃபியூ போட்டுட்டு நிலைச்சித்திரமான தாக்குதல் செய்யப்படும். வீடு விடா பூந்தை தீச்சு உடைச்சு வீடு எல்லாம் கொளுத்தி கடைகள் எல்லாம் உடைச்சு 63 பேருக்கு மேல வெட்டி கொண்டு அப்படியே சுட்டு தள்ளுதான் ஒரே வீட்டுக்குள்ளேயே போய் புகுந்து 9 பேரை சுட்டு கர்ப்பிணிகள் வயோதிகர்கள் எல்லாருமே கொலை செய்யப்பட்டது. பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டது. அதுல பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண் கூட நான் சென்சார் கமிட்டி செக்ரட்டரியா இருந்த பொழுது அவர் நேரு எனக்கு ஒரு பேட்டி தந்தவர் தான் என்ன மாதிரி பாலியல் வல்லுறவு. அப்ப நான் கேட்டேன்மா பிள்ளை நீங்கள் வயது குறைஞ்ச அந்நேரம் பிள்ளை நீங்கள் இதை நீங்க தாரீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் சமூகத்துல ஒரு பிரச்சனை என்றால் இப்படியான சம்பவங்கள் நடந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படும். அவருடைய கணவரும் இருக்கிறார். இல்ல சார் நான் இதில் பயப்படையில்லை என்றால் நாங்கள் எங்களை மாதிரி எல்லாருமே பயந்து கொண்டு வந்தால் இன்றைய பெண்கள் சுதந்திரமாக அல்லது உரிமையோட வாழ முடியாது. என்னால் முடிஞ்சதை நான் சொல்லுவேன் எப்படி நான் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டேன். பேட்டி இருந்தாலும் எங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் இருந்தது. நாங்கள் படம் ஒரு அரை மணி நேரம் வீடியோவோட நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பியிருந்தோம் அந்த நேரம். ஆகவே இந்த சம்பவம் வந்து ஆவணப்படுத்தப்படுறதில் உள்ள முக்கியம் என்ன இன்றைக்கு நாங்கள் வெள்ளப்படகு நடந்து எத்தனையோ வருஷங்கள் முடிஞ்சு 89ஆம் ஆண்டு நடந்த 88ஆம் ஆண்டு நடந்த வெள்ளப்படுகொலை இன்றைக்கும் கூட உலக அளவில் பேசப்படுது. 60,000 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதை பலர் இன்றைக்கு அதை ரீபிரிண்ட் பண்ணிக்கோ சாரி என்ன அதுலேருந்து எடுத்து ஆர்டிகிள்ஸை போட்டுக்கொண்டு படங்களை போட்டுக்கொண்டு அது நிலைச்சு நிற்குதுன்னா இந்திய ராணுவம் செய்த அட்டூழியங்கள் படுகொலைகள் அராஜகங்கள் இன்றைக்கும் ஆவணமாக காணப்படும். அதே போல தான் நான் யோசிச்சேன் நிறைய செய்திருக்கேன். நாகர்கோவில் பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு வீசி 21 மாணவர்களை ஒரே நாள்ல ஒரு மணித்தியாலத்துக்குள்ள பலி எடுத்த இந்த வரலாறு. அதுபோல எங்களோட வெல்வெடுத்துறையில 3 நாள் கேர்ஃபியூ போட்டுட்டு ஆக்களை எல்லாம் போய் கோயில்ல இருக்குன்னு சொல்லி போட்டு அதை அழிச்சு எல்லாம் ஏராளமான ஆலயங்கள் கட்டிடங்களை உடைச்சி தள்ளுறவங்க இப்படி ஒவ்வொரு வருடங்கள் நடந்த படுகொலைகள் நூலாக நான் படிச்செடுத்ததுல அதுல எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா அந்த இன்றைக்கு ஆவணம் அந்த நடந்த படுகொலை இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கு. படுகொலை சம்பவங்கள் இன்றைக்கு நிலைச்சு நிற்குது. நாங்கள் இந்த எழுத்தாளர்களை இதன் ஊடாக நாம் விடுக்கின்ற வேண்டுகோளும் கூட எங்களிடம் திறமை உள்ள நல்ல எழுத்தாளர் இருக்கிறார் நாட்டில் உள்ளவர்கள். அவர்கள் செய்ய வேண்டிய பணி இப்படி நடக்கிற சம்பவங்கள் ஒரு ஆவணமாகும். அது பெரிய புத்தகமாக வேற ஒன்று இல்லை. இந்த வியட்நாம் பலஸ்தீன எடுத்த வேண்டாம் அங்கே இருக்கிற சின்ன சம்பவங்கள் ஒரு நோவலாக எழுதப்பட்டிருக்கு. ஏராளமான நோவல்ஸ் வந்திருக்காரு. அப்ப அதை சின்ன சின்ன புத்தகங்கள் எழுதி எழுதக்கூடிய படங்களை போட்டு
அது ஒரு காலத்தால நிலைச்சு நிற்கும். காலையில திரு சார்ல்ஸ் சொன்னாருண்டா இதோட நாங்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்களோட affidavit, சத்தியப்பிரமாண வாக்குமூலங்கள் நாங்க எடுத்து அதை அனெக்ஸ் பண்ணுவோம். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அதை அப்ரூவ் பண்றேன்டா, அதை அங்கீகரிக்கிறேன்டா, நாங்க சும்மா வாயால சொல்லி போட்டு போறதை விட ஒரு சத்திய கடதாசி ஒன்று எடுத்து அதை அனெக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதுதான் ஒரு வலிடா, ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்கும். இப்ப சந்திரிகா பண்டாரநாயக்கா எவ்வளவு ஒரு மிலேச்சத்தனை எல்லாரும் சொல்லி வரணும்னா அவர் நல்லவ, உங்களுக்கு ஒரு காலம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு கொலைகாரி என்று சந்திரிகா பண்டாரநாயக்கா இதுக்கு என்ன வரையக்க ஒரு ஒரு வேஷம் போட்டு கொண்டு வந்தவர். நான் மக்களுக்காக நான் செய்யவும், நான் கணவனை இழந்த நான் போரில்ல, அதுல நான் உங்களுக்காக நான் வேலை செய்ய சொல்லி கொண்டு வந்து மிக மோசமா நடந்தது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கொலைகார ஜனாதிபதி பின்னர் சில வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் அரசாங்கம் அவருக்கு ஒரு உயர் விருது ஒன்றை வழங்கி கௌரவிச்சு. என்னுடைய இந்த புத்தகத்துல அந்த படம் போட்டிருக்கிறேன். எனக்கு எனக்கு நேற்று இதுல பங்கு பெற்ற டாக்டர் இந்துமதி என்றவர் எனக்கு ஒரு எனக்கு இந்த பிரிட்டிஷ்ல நடந்திருக்கு அது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவருக்கு ஒரு உயர் விருது உண்டு 19 ஆண்டு வழங்கி இருக்கு. அப்ப நான் அதை எழுதியிருக்கிறேன்டா கொலைகாரர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இப்படியான விருது கொடுத்து அந்த விருதுக்கு பெறுமதி என்ன? விருது விருதை பெறுறவன் ஒரு கொலைகாரனா இருந்தால் விருது வழங்குறவருக்கு என்ன நிலை? அது அப்படி வழங்கலாமா? அதெல்லாம் நான் போடப்பட்ட அந்த புத்தகத்தை உருவப்படுத்தியிருக்கிறேன். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு இறந்தவர்களுடைய பேர் எல்லாம் போட்டிருக்கிறேன். இனிமேல் பதிப்பு செய்ய அவருடைய விலாசம் முகவரி எல்லாம் போட்டு செய்யக்கும். அதான் இந்த துயரந்தோய்ந்த நவாலி படுகொலை உங்களோட புத்தகம் கையில் இருக்கு. அது என்னோட கீழே இருக்கு. அதுல பார்க்கலாம். அது நீங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்தின் இந்த அட்டைப்படம், இந்த சேர்ச்சும் இந்த ஒரு குழந்தை ஒரு 7, 8 மாத குழந்தை உண்டு. அதுக்குள்ள கொல்லப்பட்டது. கோயிலுக்குள்ள கொல்லப்பட்ட குழந்தை. அவரு ஆ, இல்ல நான் இப்ப சொல்ல வந்தேன் என்னன்னாங்க, இந்த இந்த படுகொலைகள் புரிந்துவிட்டு தப்பி போகப்படக்கூடாது. அது நாங்கள் ம். எழுதுறது எதிர்காலத்துல ஒரு ஆங்கிலத்திலோ, இல்ல பிரெஞ்சு மொழியிலயோ, அல்ல டச் மொழியிலயோ அது திரும்ப மொழிபெயர்த்து அந்த மக்களுக்கு போய் சேரணும். முடியுமானால் எங்களோட சிங்கள மக்களுக்கே இது போகக்கூடிய ஏன்னா சிங்கள மக்கள்ல இந்த நாட்டில இருக்க சிங்கள மக்கள்ல 75% மேற்பட்ட மக்கள் இதை பற்றி அறியாதவே இருக்கு. இந்த உண்மையா நடந்த சம்பவம் அறியா. ஏன்னா சிங்கள பத்திரிகை பார்க்கணும், சிங்கள அரசியல்வாதிகள் பேச்சை கேட்கணும். அவங்க சொல்றது வேத வாக்க நம்பிக்கொண்டிருக்கிற முடியும். உண்மையாக இங்க நடக்கிற பல விடயங்கள் தெரிகிறேன். எங்கட தமிழ் அரசியல் கட்சிகளோ இல்ல அரசியல்வாதிகளோ சிங்கள மக்கள்கிட்ட எங்கட பிரச்சனையை போய் எடுத்து சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. தமிழ்ல விடுதலை புலிகள் இருந்த பொழுது சிங்களத்துல ஒலிபரப்பு சேவை செய்திருந்தவர்கள், சிங்கள பத்திரிகை நடத்தினவர்கள். இப்ப ஓரளவுக்கு அந்த போர் நடந்து கொண்ட காலத்துல கூட சிங்கள மக்கள் இந்த சம்பவம் கூட அறியக்கூடியதா கூட இருந்தாங்க. நீங்க சில கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேடியோ இந்த வானொலி ஆஹ் நல்ல சேவையும் செய்வோம். நாங்கள் எங்களுடைய ஆக்கள் நாங்கள் இந்த மக்கள் நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் முழுக்க புறக்க இல்லாத சிங்களவர்கள் எங்களுக்கு விரோதமானவர்கள், சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களுக்கு விரோதம். சிங்கள ஆட்சியாளர்கள் அந்த சிங்கள மக்களை தவறான வழியில தூண்டிக் கொண்டு போயிடும். அந்த மக்களுக்கு சரியான தெளிவூட்டல நாங்கள் ஏற்படுத்துவோம் இருந்தால் அவர்கள் எங்கட பிரச்சனையை விளங்கிக் கொள்வார்கள். இப்ப இந்த படுகொலைக்கு நியாயம் வேண்டி எவ்வளவோ அந்த அந்த ஊர் மக்கள் எவ்வளவோ போராட்டம் நடத்தி அந்த பங்கு தந்தி எவ்வளவோ விண்ணப்பங்கள் அனுப்பியிருந்தார். அவ்வளவுக்கு நஷ்டடு தர வேணும். இந்த 152 குடும்பத்தைச் சேர்ந்த கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் அவ்வளவு அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது பிள்ளைகளை இழந்து. இந்த ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகள் கடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அந்த புக்காரா ம்ஹ்ம். விமானம் மட்டும் இல்ல அந்த கடல்ல இருந்து சூர்யா அந்த அந்த பீரங்கி கப்பல்ல இருந்து அடிக்கப்பட்ட செயல் முழுக்க அந்த இடத்துல தான் வந்திருக்கு. டார்கெட் பண்ணப்பட்ட என்னண்டா அதுல பிஷப் அவர்கள் சொல்லியிருந்தேன் இது ஒரு இலக்கு நோக்கி அடிக்கப்பட்டது. தேவாலயம் தெரிஞ்சு அடிக்கப்பட்டது. தவறுதலாக விழுந்த குண்டுன்னு சொல்றதுக்கு இல்ல. பிறகு இது புலிகள் விடுதலை புலிகள் எதிர்பார்க்காத ஒரு சம திடீரென அதிர்ந்து போச்சுன்னு வேணும்னா அவையில் எதிர்பார்க்கல. திடீர்னு இரவோடு இரவா திட்டமிட்டு செய்த ஒன்றுதானே. அதுக்குள்ள ஆனால் அதில் தேசிய தலைவர் பிரபாகரன் அது கொஞ்சம் சாதுரியமாக துடிப்பாக செயற்படுறார். உடனடியாக வெவ்வேறு இடங்கள்ல
உள்ள போராளிகள் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள இந்த முடிவெடுத்த புலிப்பாய்ச்சல் நடவடிக்கை மேற்கொள்ளும். புலிப்பாய்ச்சல் என்ற இந்த முன்னேறி நடவடிக்கைக்கு எதிர்த்தாக்குதலாக ஒரு 400க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகள் அதுக்குள்ள தாக்குதல மோசமான மூர்க்கத்தனமான தாக்குதலை அவங்கள் மீது கொடுத்ததில் அதுல கணக்க ராணுவம் கொல்லப்பட்டது. அதோட இவர்கள் பின்வாங்கி கொண்டு போறாங்க. அப்ப இந்த முன்னேறி பாய்தல் பின்னோக்கி போறதா தான் கடைசியா முடிஞ்சது. அந்த வகையில எங்களுக்கு அந்த விடுதலை புலிகளுடைய அந்த சாதுரியமான நடவடிக்கை அந்த நேரம் வந்து உள்ள மக்களையும் காப்பாற்றியிருந்தது. இது ம். உண்மையா நான் இந்த அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இந்த இப்படியான புத்தகங்கள் எழுத ஒன்று நான் விரும்புறேன். அவர் கூட விரும்புறவர் என்னன்னா, எங்களுடைய வரலாறுகள், சாதனைகள், துயரங்கள் எல்லாம் எழுத்து மூலம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த ம். வகையில நான் செய்த 4 இந்த நூல்கள் இந்த போரியல் தொடர்பான நூல்கள் இருக்கு. அதுல ஓரளவுக்கு நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். இதை செய்திருக்கிறேன் 2. இப்ப என்னுடைய மாணவன் சிவலிங் சொன்னார் என்ஜினியர். சார் இது ஒரு கொஞ்சம் தான் அடிச்சுன்னா நீங்க அப்டேட் பண்ணி தாங்கோ. கிளம்பிட்ட இப்ப இதான் இன்னைக்கு வந்த அப்புறம் தெரியுது. இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட தொடர்பு கொண்டு அவைய படங்களை அவைய பேட்டியிலையும் எடுத்து இதற்கு முழுமைப்படுத்தும். இன்னும் சில படங்கள் தங்களுடைய இருக்கின்றன. ஆகவே இன்னொரு 25 பக்கமாவது கூட்டி அதை நம்ம அடிக்க போறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கேன். நான் சொன்னேன், நீங்க அடியுங்க. ஆகவே இது இந்த நவாலி துயரந்தன் நவாலி படுகொலை என்றது இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்கள் மட்டத்துல சிறுவர்கள் மட்டத்துல அதாவது இன்றைய சந்தைக்கு அது ஒரு ஆவணமாக நான் கையளிச்சிருக்கேன். அஹ், நன்- சொல்லுங்க. நன்றி மாஸ்டர். நீங்கள் எழுதின புத்தகத்தில் படிக்கும்போது சில அவதானங்களை நான் உங்களோட கருத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அஹ், இது நடந்த உடனே 65 பேர் தான் அதில் இறந்திருக்கிறார்கள் என்று முதல் கணக்கிடப்பட்டது. ஆனால் பிறகு 121, 127 அப்படின்னு போய் 165 கடைசியில் ஐசிஆர்சி சொல்லுது. அஹ் ஆனால் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பொதுமக்களின் அதில் கருத்து அப்படி. அப்ப இந்த இந்த நிலைமையில பார்க்கும் பொழுது ஆஹ், ஒரு ஒரு பந்தியில நீங்கள் சொல்றீங்க 25 பேர் உடம்ப ஒருவரும் கிளைம் பண்ண முடியாம அது அனாதைகளாக விடப்பட்டது. அந்த 25 உடல் சிதறி அடையாளம் காணாமல். ஆமா. அப்ப அப்படி நிலைமைகள் எங்கட நாட்டில் இருக்கும் பொழுது அதை யோசிக்க கவலையா இருக்கிறது என்னென்றால் அந்த நாங்கள் இறந்த உடம்புகளுக்கு வந்து கிளைம்கள் செய்யாம விடுற அஹ், மக்கள் இல்லை. நாங்கள் யாராவது எங்களுக்கு சொந்தம் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது. நவாலியை சேர்ந்த இன்பம் மறந்த நேரம் அவருடைய நண்பர் என்றபடியால் நான் அவரோட உடம்பை தாங்கி சென்று அவர் மயானத்தை கொண்டு போனதை ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் விட்டுட்டு ஓட மாட்டோம். சரி, நாங்கள் அவங்களோட இருந்து பயணிக்கிறதுக்கான சூழ்நிலையில் எப்பவும் எங்கள்கிட்ட இருந்தது. அந்த கலாச்சாரத்துக்கு என்ன நடந்தது? ஏன் அந்த 25 பேர் அனாதைகளாக்கப்பட்டாங்க என்றதை பற்றி ஏதாவது கூற முடியுமா? என்னன்னாங்க, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த எல்லாருமே இறந்தால், அது அடையாளம் காண முடியாத காரணம்னா, முகமெல்லாம் சிதைஞ்சு, உருக்குலைஞ்சு போய் கிடந்த ஆனா அங்க உள்ள இளைஞர்கள், அதுல 48 பேர் இறந்திருக்கிறாங்க. தொண்டு பணியில் ஈடுபட்ட இளைஞர்கள். இங்க கிராம சுவரோட இவங்க இறந்திருக்கிறாங்க. எல்லாம் தூக்கி தூக்கி கொண்டே வைக்கிறது, ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யறது, அந்த மக்களுக்கு தேவையான உணவு, குடித நீர்லாம் அந்த கிராமத்து மக்கள் தான் கொடுத்தாங்க. இந்த ம். பூரண பயந்து ஓடையில. ஆனா 2 கையால அடையாளம் காண முடியாத சடலங்கள வெளியில கொண்டு வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. பிறகு அவியல் கொண்டு போய் கோம்பையின் மயானத்திலே அ அடக்கம் செய்திருக்கிறோம். பிரச்சனை முடிஞ்ச அப்புறம். ஒரு ம், ம், ம். அதான் பிரச்சனை. நீங்க சொல்ற மாரின்னா, ஒரு குடும்பத்திலேருந்து எல்லாருமே இறந்துட்டா, அது யாருன்னு தெரியாமலே போயிடும். ஓகே. இங்க இங்க உருவாக போற பதிவாளர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் உங்களால கூற முடியும்? இந்த பதிவுகள் என்ன விதத்தில் செய்யப்பட வேண்டும்? என்னென்று உண்மையை வந்து நாங்கள் நிலைநாட்டுறது? அப்படியான விஷயங்களை பற்றி எங்கட இளைஞர்களுக்கு உங்களால கூற முடியுமா? என்னன்னாங்க இந்த இன்னைக்கு இளைஞர்கள நல்ல பணி செய்யணும். நல்ல கவிதை எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க, சிறுகதை எழுதுறாங்க. அது வந்து ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு இலக்கியமா மாற்றணும் என்றால், இந்த சம்பவத்தை நாங்க முழுமையாக அறிய வேணும். இந்த ஊரை அறிய வேணும். இப்ப நீங்க என்னோட புத்தகத்தை பார்த்தா தெரியும். நவாலி என்றது ஒரு சிறிய கிராமம். அது நவாலி ஒரு புகழ்பெற்ற கிராமம். உங்களுக்கு தெரியும். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்ற சிறுவர் பாடல்களை பாடிய
நவாலியூர் சோமசுந்தர புலவர் வாழ்ந்த இடம். இதே போன்று பல அறிஞர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அது அந்த கிராமம் எப்படி இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்திருக்கிறோம். இந்துக்கள் கிறிஸ்தவ கோயிலுக்கு போயிருக்கிறோம், கிறிஸ்தவர் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறோம். இது ஒரு வகையில ஒற்றுமையாக அவர்களுக்கு சடங்குகள்ல வைபவங்கள கலந்து கொண்டிருக்கிறோம். அங்கே எந்த விதமான மத வேறுபாடோ எந்த விதமான பாகுபாடோ இல்லாமல் வாழ்ந்த ஒரு கிராமத்துல திடீரென்று இதை போடப்படுது. அப்ப நாங்கள் இந்த எழுத்தாளர்கள் இளைஞர்கள் ஒன்றை கவனிக்கணும் என்றால் கொஞ்சம் பயப்பட பயம் இருக்கு. என்னடா காணாமல் போறது, காணாமல் ஆக்கப்படுறது, கடத்தப்படுறது எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்ப நடந்து கொண்டிருக்கு. யுத்தம் முடிஞ்ச அப்புறம் நடக்குது. அது யுஎன்னோ அல்லது வேறு நாடுகள் சொல்லி விடுதலை புலிகளை அழிச்சால் நாங்கள் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவோம் என்றது. அதை விட மோசமான நிலையில எங்கள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்யணும், சம்பவத்தை முழுமையாக அறிய வேணும். பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குடும்பத்தை போய் சந்திக்க வேணும். அவருடைய இந்த அறிக்கையில பெறவேணும் அல்லது ஆதாரபூர்வமான வீடியோ கிளிப் எடுத்து முக்கியமானவர் ஏழுமானவர்களுக்கு சத்திய கருத்தாசில எடுத்து எழுதி போட்டு ஒரு ஜேபி ஊடாக வாங்கி வைக்கணும். அது மிக முக்கியம். என்னென்றா அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எதிர்பார்க்கிறதே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அஃபிடேவிட்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். புகைப்படங்கள் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அது புகைப்படம் உடனடியாக புகைப்படங்கள் எடுக்கப்படும். ஓர் ஃப்ரண்ட்ல இந்த போர் நடக்கிற முன்னணியில வேலை செய்கிற வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் இந்த துணிச்சலுக்குள்ளே போய் படம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் சண்டை நடக்கிற பொழுது கூட ஒரு நிதர்சனம் ஒரு புகைப்பட படிப்பாளரும் கூட போவேன். அதுல போனவங்கள இப்ப எத்தனை பேர் இறந்திருக்கணும். ஆனால் ஆவணம் வந்திருக்கு. சண்டை நடக்க முழு ஆவணம் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் வந்திருக்கு, சாதனைகளும் வந்திருக்கு. முல்லைத்தீவு சம்மர்ல சண்டை நடந்து கொண்டு கேட்க முல்லைத்தீவு தாக்குதல் எப்படி நடந்தது அங்க வீடியோவாக எடுக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் இந்த இளைஞர்கள் ஏதோ ஒரு அல்லது நீங்க உங்களை இனங்காட்டாம சம்பவங்களை திரட்டி கொடுக்கும். சேகரிக்கிற சில அமைப்புகள் சர்வதேச மனித உரிமை அப்ப எங்களுடைய தமிழ் அமைப்புகள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த நாள் இருக்கணும். அவைக்கு இதை அனுப்பி வச்சா கூட அவை ஒரு அறிக்கை படிவத்தில் செய்யணும். பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் முழுமையாக எடுக்க வேணும். அவருடைய விவரங்கள் எடுக்க வேணும். அவருடைய குடும்பத்தினர் எடுக்க வேணும். குடும்பத்தின் ஒரு சிலரையாவது நாங்கள் பேட்டி கண்டு அவருடைய அஃபிடேவிட்ஸ் எடுக்க வேணும். இதை வச்சு ஒரு சுவாரஸ்யமான முறையில், அதாவது நாங்கள் சுமார் அறிக்கையா எழுதப்போன சில வாசிக்க மாட்டோம். அது ஒரு கதை வடிவத்தில் எழுதி கொண்டு முழுக்க உண்மையை வச்சு எழுதி கொண்டு போனோம்னா அது காலத்தால் அழியாத நூலாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் புறநானூற்று வீரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் சொல்லிய கருத்துகள் மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு இப்போது ஒருவர் ஒரு நியூஸை பார்த்துட்டால் அந்த நியூஸை மற்றாக்கள் கொப்பி அடிக்கிற மாதிரியும் அந்த மாடுகள் இறைமைக்கிற மாதிரி தான் திருப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய செய்திகளும் எங்களுடைய கருத்துகளும் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன விதத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு போறதும் அந்த மக்களோட இன்டர்வியூ பண்றது, அவங்களுக்கான அந்த வழிகளை நாங்கள் இடத்துல கொண்டு வர்றது, இதில் ஆவணப்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்துகள் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை ஒரு கலாச்சாரமாக எங்களோட ஜேர்னலிஸ்ட் ஒரு அவைகளோட கலாச்சாரங்களையும் தாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இது முக்கியமாக அமையும் என்று நினைக்கிறேன். இது கேள்வி பதிலுக்கான நேரம். தயவு செய்து உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்கும் என்றால் நீங்கள் சட்டில் போடலாம், அல்லது நேரையே நீங்கள் கேட்கலாம். லோகதாஸ் அவர்கள் உங்களுக்கு அந்த வசதிகளை செய்து தருவார். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கலைக்கலாம். மாஸ்டர், இந்த விஷயத்துல நீங்க அந்த சின்ன கதிர்காமத்துல நடந்த விஷயங்களை பற்றி கூற முடியும்? நவாலியில அதுக்கு அண்மையில இருக்குது. சின்ன கதிர்காமத்துக்குள்ள குண்டுகள் பெருசா கூட இல்லை. ஆனா அந்த கோயில் வாசலையில வாக்கில் இருந்திருக்கணும். அந்த கோயிலுக்குள்ள போய் இருந்திருக்கணும். இப்ப கொஞ்சம் நாங்கள் பெருசா வந்திருக்க நினைக்கிறேன். அப்பொழுது சின்ன ஒரு அமைப்பா தான் இருந்தது ஆலயம். இந்துக்கள் வழிபடுற அண்மையில மிக கடிதம் இருக்கு. நவாலி சுதந்திர மீதை தாண்டினா அந்த கோயில் வேற. எனக்கு இப்ப இந்த விஷயத்துல இப்ப நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அதுல இருந்த 67 வீடுகள் சேதமாக்கப்பட்டது அந்த பாம்போட சக்தி. தள்ளி தள்ளி இருந்த இடங்களிலும் கணக்க உடைக்கப்பட்டிருக்கு வீடுகள், சிறு சேதங்கள் உடைப்பட்டு. அந்த ஷாக் வேவ்ஸால 67 வீடுகளும் முற்றாக தரமட்டமாக்கப்பட்டது. தரமக்கமா?
அப்படி என்றால் அந்த கோயிலுக்குள் இருந்தவர்கள் நீங்கள் சொன்னபடி தசை சுவரில் தொங்குனதுகளும் ஓடுகள் தூக்கி எறியப்பட்டதெல்லாம் அந்த பம்ல வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. இவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த பொம். அந்த டேக்கின்ற படத்தை பாருங்க, உள்ளுக்குள்ள நடந்த சேதங்களை நான் போட்டிருக்கிறேன். அவருடைய பார்க்க தெரியுது அப்படி அவலம் நடந்தது. அதுக்குள்ள இருந்த மக்கள் எப்படி இருந்திருக்கு. ம், 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 ம். சென்ட் பீட்டர். இந்த வல்வெட்டி துறையில் நடந்த விஷயங்களையும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல முடியுமா மாஸ்டர்? நிறைய விஷயம் நடந்திருக்கு. நாங்க இந்த 85ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவம் உடுப்பட்டி மியானன் பகுதியிலிருந்து இளம்பட்டியெல்லாம் கொண்டு வந்து அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்ள போர்வையில அந்த இளைஞர்கள் எல்லாம் 75 பேரு கிட்ட கொண்டு வந்து ஊரணி ஹாஸ்பிட்டலுக்கு மேல ஒரு ஒரு படிப்பகம் ஒன்று இருந்தது, மண்டபம் ஒன்று இருந்தது. அதுக்குள்ள கொண்டே வச்சாங்க. இது 15-20 படியில தீர்த்த கிடக்குது. அங்க வந்து அந்த ஊரணி ஒரு கேணி ஒன்று இருக்குது. அங்க உள்ள இந்து விக்கிரகங்கள் அங்க நம்ம தீர்த்தமாட வருகிறோம். திருவிழா 15ஆம் நாள் தீர்த்த திருவிழான்னு அங்க வருகிறோம். அல்லது மாசி மகம் மகா மகம் போன்ற நாட்கள்ல எல்லா சாமியும் அங்க வர இடம். கோயில் திருவிழாக்கள் தீர்த்தமாடுற பொழுது பெண்கள் உடை கண்டு ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறார்கள். அதுக்குள்ளே ஒரு 15 பேரை கொண்டு முட்டுக்கால இருத்தி போட்டு அப்படியே பின்னிக்கிறது ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இறந்து விழுந்த அந்த படம் என்னட்டே இருக்குது. முடியுமான நாடுகள் அதையும் நாங்கள் எழுத வேண்டியதாக இருக்கு. இந்த படிப்பகம் மண்டபத்துக்குள்ள 71 பேர் நினைக்கிறேன். அவ்வளவு பேரை வச்சுட்டு பூட்டி போட்டு அதை குண்டு வச்சு தகர்த்தவங்க. அப்படி தரமட்டமா குவியல் போட்டிருந்தது. குவியல அந்த பில்டிங் வந்து குவியலாவே போயிட்டு 71 இளைஞர்கள்ல ஒருவனாவது போராளி. அதுல ஒரு வாய் பேசாத ஒரு கூலி தொழிலாளி. அவரோட சின்ன படியன் 16-17 வயது. நம்ம மார்க்கெட்ல அவனை தூக்கி கொடுக்குற படியன். அவன் அதுக்குள்ள கொண்டு அது முழங்கால் இருக்க சுட்டவரில் அந்த படியனம் உண்டு. இப்படி அவள எல்லாம் இந்த இளம் படிகள் எல்லாம் வயது குறைந்த படிகள். இதை விட அந்த ராணுவ நடவடிக்கையின் பொழுது வீடுகளுக்குள்ள இருந்தார்கள் எல்லாம் போய் சுட்டுருக்கு. 150-200 பேருக்கு மேல அதுல சுடப்பட்டிருக்கு. இதுல கேப்டன் மேஜர் மெண்டிஸ் வந்து தலைமை தாங்கினவன். அவன் உடுப்பட்டியால மருந்து மூவ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள ஜெயம் என்ற போராளி கிரனைட் தாக்குதல எறிஞ்சு தானும் தற்கொலை புரிஞ்சவர். அப்ப அதுல அந்த மேஜர் மெண்டிஸும் சேர்த்துட்டார். கத்தி கொண்டு போனவங்களை தூக்கி கொண்டு கத்தி கொண்டு பள்ளிக்கூடத்தான ஓடி போய் அதுக்கப்புறம் இந்த குண்டு இதெல்லாம் போட்டு இன்னும் மோசமா இருந்தது. ஆனா அவன் அதுக்கு முன்னே கனவே சுட்டு கொண்டே வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயே ஞாபகம் சேர்த்தது. அது ஒரு ஊரணி படுகொலை என்று இன்னைக்கு நாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது முதல் நடந்தது. ஆனா காலத்துக்கு காலம் பள்ளிக்கூடத்தில் தாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முதலே பள்ளிக்கூடத்துறையில கள்ளக்கடத்தல் கள்ளக்குடியேற்றத்தை தடுக்கிற போர்வையில தான் பள்ளிக்கூடத்துறையில அமைக்க தொண்டமனார்ல அமைக்க போட்டு அங்க உள்ள சித்திரவதை செய்து கொண்டு இருந்தாங்க. தெருவில் இரவில போயில அது வரைய நான் கூட ஒரு முறை நாங்கள் இளைஞர்களா இருக்கும்போது பருத்தித்துறைக்கு போயிட்டு இரவு வரைக்குள்ள வியாபாரி மூலையில நின்ற இராணுவத்தில் நாங்களே படிச்சு கொண்டு இருந்தாங்க. அட்வான்ஸ்ல படிச்சு கொண்ட காலத்துல எங்களை மறைச்சு அடிச்சு எங்களை சைக்கிளை துறந்து விட்டு காற்றை துறந்து விட்டு அப்ப இது போராட்டம் வர்றதுக்கு முதல் இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் ஆயுதம் ஏந்திரதுக்கு முதல் சுககுமாரன் வர்றதுக்கு முதல் நடந்த நாங்களும் ஒரு ஜனநாயக ரீதியா இருந்த மக்களை எங்களை எப்படி சித்திரவதை செய்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கணும் என்று எல்லாரும் எதிர்பார்த்த பொழுது ஆனால் எல்லாராலையும் முடியாம இருந்த இது ஒரு வகையில விடுதலை புலிகள் செய்த பிரபாகரன் அவர்கள் அவரோட சேர்ந்த சில இளைஞர்கள் மட்டும்தான் எதிராக ஆயுதமேந்தி போராடும் என்ற முடிவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஆயுதமேந்தி போராட தூண்டின சம்பவமே 58ஆம் ஆண்டு எனக்கு சிறுவனா இருந்த பொழுது 58ஆம் ஆண்டு கலவரம். அதுல வந்து தென்னிலங்கையில மத குருக்கள் சைவ மத குருக்கள் தார் போட்டு எரிக்கப்பட்டது. பெண்களை போட்டு கொடுத்தது, பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டது. இந்த கதையெல்லாம் ஒரு பெண் ஊடாக கூட கேட்டிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய வீட்டுல வேலுப்படி அண்ணன் வீட்டிலே இருக்கும்போது அவரோடு சேர்ந்து நேரங்கள்ல கொஞ்சம் பேருந்து கழிச்சு கொண்டிருக்கிறோம்.
அப்ப அவையோட கதை கேட்க இந்த சம்பவத்தை கதைத்த பொழுது இப்படி குருக்களை போட்டு அடிச்சு தமிழாக்களை போட்டு உதைச்சவங்க கலைச்சவங்க எரிச்சவங்க எல்லாம் போட்டு கேட்டுக்கொண்ட பையன் சின்ன பையன் அப்ப கேட்கிறான், ஐயா அப்பா எங்களுடைய ஆக்களையே திருப்பி அடிக்க சிங்களவங்க இவ்வளவு எல்லாம் செய்யக்கப்ப ஒரு அதுக்கு எதிர்த்தாக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்க இருக்கே இல்லை. அவன் அந்த பிள்ளை கேட்ட அவர் பிரபாகரன் சின்ன பையனா இந்த கேட்டார், ஐயா அப்பா எங்களுடைய ஆக்களை திருப்பி அடிக்க இல்லை, திருப்பி அடிச்சுதான் நாங்கள் திரும்பி வந்திருக்க மாட்டோம், நாங்கள் நிம்மதியா வாழ்ந்திருப்போம். அவையில புரட்சி போகிறோம். ஒரு சின்ன படி 10-11 வயது நினைக்கிறேன். அதுக்குள்ள சொன்ன உடனே எல்லாருமே தேய்ச்சி போய் இந்த வெறுப்புள்ளினால கூட ஜீரணிக்க முடியலன்னு இவன் என்னடா இப்படி ஒரு கதையை கதைக்கிறான். ஏதோ ஒரு வகையில சமாளிச்சு போட்டு அவர்கிட்ட மனதுல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்ததுதான் விடுதலை புலிகள் தோற்றத்துக்கு காரணம். விடுதலை புலிகள் தாங்கள் விரும்பிய ஆயுதத்தை தூக்க இல்லை. உங்களோட கருத்துக்களை வந்து அந்த 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 நாளையில எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த திரு சத்யசீலன் அவர்களும் உங்களோட கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்தான் மாணவர் பேரவை இருக்கிறார். சரியோ சரி, வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், நீங்களே அதுக்கெல்லாம் இந்த உங்களுடைய வலி, நீங்கள் சுமந்த வலிகள் இதுகளில் வந்து நீங்கள் ஆவணமாக்குறது வந்து மிக முக்கியமான விஷயம். அதுக்கான ஆதரவுகள் இந்த விதத்தில் இந்த சனங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறதாலும் இந்த பிரச்சனையில கன இடங்களுக்கு கொண்டு போய் ஒன்றுமே நடக்க இல்லைன்ற உடனே அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து ஒரு மன விரக்தியில இருக்கிறாங்க. அப்ப அது வந்து அவங்களுக்கும் நீங்கள் வந்து மன ஆறுதல் சொல்லித்தான் அவங்களோட பேச வேண்டி வரும். அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்ப இதுல காந்திமதி திரு சத்யசீலன் இல்லாட்டி வேறு ஆட்கள் இருக்கிறாங்க. யாரும் கேள்விகள் கேட்க இல்லாட்டி நான் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகலாம். நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க சத்யநாராயணன், இங்க இருக்கிறீங்க இப்ப மியூட்ல இருக்கிறீங்க சத்யா, மியூட்ல இருக்கிறீங்க. பலம் என்று சொல்லி ஷூட்டிங் பலம் லண்டன்ல இருக்கிறார், யூகேல. ஆமாமா, இங்கதான். கடைசியா உங்களை அங்க ஆக்ஸ்போர்ட்ல கண்டு சாதிச்சு நான். சரி சரியோ, எனக்கு நான் அதுக்கு முதல் 70ஆம் ஆண்டே அங்க நீங்கள் தானே சிதம்பரா காலேஜுக்கு அந்த நேரத்துல அங்க டீச் பண்ண தொடங்கிட்டீங்களோ? நான் வெற்றிலக்கேணி பரமேஸ்வரால பிரின்சிபலா இருந்தேன். 78 இருந்து 85 வரைக்கும் வெற்றிலக்கேணி. அப்பதான் இயக்கம் சாடியா வளர்ந்து கொண்டு வந்த காலம். இருந்தான் ரோட்ல ஆக்களை கொண்டு போறது வர்றது. நான் பிறகு பொயின்பட்டு சித்தி விநாயகர் வித்தியாலயத்துக்கு வந்தேன். இருந்து பிறகு ஈசி துர்ராஜா சார் இருந்த பொழுதுதான் என்ன கேட்டால் உடுப்படி அமெரிக்க காலேஜுக்கு வாங்க இல்லாம கிளம்பி. தகவல்கள் மற்றவை எழுதுற தகவல்களை விட நீங்கள் புத்தகத்தில் எழுதுற தகவல்கள் சரியான முறையில இருக்கு. அதாவது அந்த ஒழுங்குமுறையாகவும் கேள்விகளுக்கு மற்ற சும்மா சொல்றாரு அப்படி என்று சொல்லி பொய் சொல்றாரு அப்படி என்று சொல்லி ஆதாரங்களோட பெரிய உதாரணங்களோடு எழுதுறீர்கள். அதுல பெரிய சந்தோஷம். எனக்கு 78 வயசு, என்னால இயங்க முடியாது. இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க, 20 வயதிலே நல்லா இருக்கிறேன். பேசலாம் ஒழிய வேற ஒன்றும் என்னால செய்ய முடியாது. நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருப்போம், ஞாபக சக்தி எப்பவும் இருக்கும். ஆமாம், நன்றி. ஆனா நீங்கள் செய்யற இதுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் இன்னும் உங்களால முடிஞ்சதை ஆவணப்படுத்துறது செய்யுங்க. நன்றி. இது திருமதி காந்திமதி அவர்கள் வந்திருந்தீங்க, உங்களுடைய கேள்விக்குரிய கேள்விகளை கேட்கவும். நான் கேள்வி கேட்க வரையில மிகவும் அருமையான விவரங்களை தந்ததுக்கு மிக்க நன்றி மாஸ்டர்.
நேற்று நான் அதான். உங்களோட புத்தகத்தை கிடைப்பதற்காக ஓடோடி ரெட் ஓ பிரிட்ஜ்ல இருந்து தேங்க்ஸ். நீங்க நன்றி. எவ்வளவு சிரமத்துல எவ்வளவு தூரத்துலேருந்து வந்தேன் நீங்க. திரும்பி கடைசி மட்டும் 12 நின்று மணிக்கு வந்து போனீங்க. சேர்ந்தோம். என்னென்றால் நீங்கள் சொன்ன அந்த சிங்கள மக்களுக்கு இது போக வேணும் என்ற ஒரு நல்ல ஒரு இதை குறிப்ப சொல்லி இருக்கிறீங்க. ஏன்னா இது அவியலுக்கு போனாதான் உண்மையா நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை. ஆட்சியாளர்கள் தான் எங்களுக்கு எதிரிகள், மக்கள் ஓ இல்ல. இல்ல எங்கட மக்கள் இல்லையாக்கா. ஊர்ல இருந்து சிங்கள ஊர்ல இப்ப 100 வருஷங்களுக்கு மேலாக வியாபாரத்துல ஈடுபட்ட மக்கள் கணக்க பேர் இருந்தவை. அவைகள்ல எங்கட ஓ சமுதாயத்திலேயும் கணக்க பேர் இருந்தவை. அப்ப அந்த காலத்திலேயே ஒன்றாயிருந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம். நாங்கள் அந்த நாட்டுல புரிம்பா தர சொல்லி கேட்கையில புரிம்பா இயங்கோணும் என்று விரும்பையில நாங்கள் கலந்து வாழ்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்த காலம். ஆனா இப்ப இங்க இருக்கிறவை யாரும் தங்களுக்கு நடந்த படுகொலைகளை பற்றி தெரிந்தவர்களோ இல்லாட்டா அதுகளில் அனுபவப்பட்டவர்களோ அவர்கள் முன் வந்து சில ப்ரொஜெக்டுக்கு ஸ்ரீலங்கன் அக்கவுண்டிங் ப்ரொஜெக்டுக்கு உதவுவார்கள் என்றால் மிக்க நல்லது. என்னன்னாங்க நீங்க தலைவர் சொன்ன சொன்னதின்படி நீங்க சொன்னதின்படி நவாலி தேவாலயத்துல இலக்கு நோக்கி அடிக்கப்பட்டதுன்னு முற்றிலும் உண்மை. ஏனென்றால் வர சொல்லி போட்டு எங்கட வீட்டை வாங்க சாப்பிட வேண்டி போட்டு நான் நஞ்சு கொடுத்த மாதிரி தானே அந்த வேலை. ஏன்னா பொதுமக்கள் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நவாலின்ற ஊரின் சிறப்பு முதல் சொன்னீங்க. அதுல கிறிஸ்தவர்களும் சைவர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்த இடங்கள். அப்ப அந்த இடங்கள்ல மக்கள் எவ்வளவு கிராமிய ஒடியோடையும் நல்ல ஒற்றுமையாக இருந்தவையில குழப்பி அடிக்கிறதுக்காண்டி அவியலை தூண்டி விட்டு ஒரு இடத்துல வர சொல்லி போட்டு செய்யறது மிகவும் பாரதூரமானது. அதோட நீங்க 154 பேர்ட்ட பட்டியல் போட்டதுல இப்ப சார்ல்ஸ் இவர் சொன்னார் முதல் 50 பேர்ல துவங்கி எப்படி அவ்வளவுக்கு வந்தது இன்னும் எத்தனை பேர் கிடையாம இருந்திருப்பான், எத்தனை பேர் கிடைக்காமலே போயிட்டு துளைச்சிருப்பாங்க, அவங்களே கொண்டு ஒழிச்சிருப்பாங்க. எங்களுக்கு தெரியாது. இப்ப மண்டையோடுகள் வரையக்கெல்லாம் தெரியுது, அது எப்போது ஆனண்டே தெரியாத ஒரு நிலை. அப்ப எங்கட நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆவணங்கள் இப்ப 40 வருஷமாக இருந்ததையே நாங்கள் எப்பவும் திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசுகளை நினைவு கூறுறோமோ அதே மாதிரி இதுவும் எங்கட இளஞ்சமுதாயத்துக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு உங்களை போன்ற அறிஞர்கள் செய்து வர்றது இது உங்களை 25வது நூல் என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இத இளஞ்சமுதாயம் தான் கூடுதலாக எடுக்க வேண்டும். அவியலுக்கு நீங்க சொல்ற மாதிரி பிரெஞ்சு மொழியிலையோ மற்ற எங்களோட தமிழ் அடுத்த ஜெனரேஷன் வாழ்ற ஒவ்வொரு ஊர்லயும் பிள்ளைகள் நல்ல ஃப்ளூயண்டா இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் முன்னுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அடிச்சு அவைகளுக்குரியதாகவும் அதே மாதிரி சிங்களத்துக்கு தான் கட்டாயம் செய்ய வேணும். அத இது ஓரளவு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய அளவான சைஸா இருக்கிறபடியால கட்டாயம் அதை அவைகளுக்கு போய் சேரணும். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தான் முடிச்சு வைப்பார்கள். ஸ்டூடெண்ட் தான் சொல்றாரு, நாங்க அப்டேட் பண்ணி தாங்க சார், இதை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் பிரெஞ்சுலயும் இங்கிலீஷ்லயும் ஒன்று செய்யலாம். சிங்களத்துல இருந்து நேரடியா சிங்களத்துக்கு நேர போகாட்டால் தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணினால் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருந்து சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கூட உதவியா இருக்குமென்று நினைக்கிறேன். தெரியல, அது ஈஸியா இருக்கு. ஆனால் இப்போதைக்கு எங்களுடைய சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இப்ப இருக்கிறாங்க. சிங்களத்திலிருந்து தமிழுக்கும் தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கும் மாற்றக்கூடிய அந்த பண்டிதத்துவத்தை பெற்ற ஆட்களாக இருக்கிறார்கள். அப்ப நான் அதுக்காகத்தான் யோசிக்கிறேன், நாங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு திருப்பி மாற்றக்குள்ள அதோட இஃபெக்டிவ்னஸ் போயிடுமாண்டு. அப்ப ஸ்ரீலங்கன் அந்த கான்டெக்ட்லயே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றால் இப்ப தமிழ் ஏரியால கணக்கு சிங்கள மாஸ்டர்ஸ் வந்து தமிழாக்கள் சிங்களம் படிப்பீங்க. அப்ப அவங்களுக்குள்ளால இதை நாங்க செய்யக்கூடிய இதோட ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. எங்கட வடமராட்சி மண்ணில பிறந்த நான் என்றபடியால சொல்றேன், இன்னொரு கால் எங்கட எதிர்வளத்துல எங்கட மிலர் ஆபரேஷன் இதை பற்றி முந்தி எழுதிட்டீங்களோ தெரியாது.
நான் அதை வாசிக்கையில நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்துல நடந்த மிலவேண்டிய ஆபரேஷன்ல எங்கட இதையும் கொஞ்சம் விளக்கமாக எழுத வேணும் என்று விரும்புகிறேன். ஜூலை ஓ, 7ஆம் முதல் தேதி. நாங்கள் அந்த ஜூலை மனித 5. உரிமை விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்து செலுத்த வேண்டி கிடக்குது. நாங்கள் அதை முடித்து கொண்டு மற்ற விடயங்களுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆதங்கத்தில் உண்டு நீங்கள் சொன்ன சீனி தொழிற்சாலையில் ஆரம்பித்த அந்த படுகொலைகள், அதுல முக்கியமாக 150 பேர் 150 மேற்பட்டவர்கள் சிதறி ஓடி எல்லா கிராமங்கள்ல இனம் தெரியாதவர்களால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த அந்த சம்பவத்தை வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த நேரம் என்டோஸ் பண்ணும் பொழுது 14 தமிழர்கள் தான் இறந்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி எங்கட சரித்திரங்கள் மாற்றப்பட்டு கொண்டு வரக்குள்ள இதில் மற்றவர்களுடைய லிஸ்ட் வந்து இன்னும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படையில யார்கிட்டையும் அது இருக்கிற மாதிரியும் தெரியல. இதே மாதிரி 58ல இப்ப என்னுடைய ஃப்ரெண்டோட தகப்பன் 77ல காணாமற் போனவர். அவரை பற்றி ஒரு விவரமும் தெரியாது. அவரை கடைசியாக கண்டது அன்றாதபுர ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் ஜூலை 16ஆம் தேதி நடந்த ட்ரெயின் தாக்குதல். அப்ப இப்படி கன விஷயங்கள் எங்கட கையை விட்டு நழுவி போயிருக்கிறது. அப்ப இதை வந்து நான் யோசிக்க பார்க்கிறேன், என்ன விதத்துல ஒரு சென்ட்ரல் பாடிகளால நாங்கள் இதை வந்து என்டோஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி முதல் நாங்கள் இதை பதிவு செய்யறதை வந்து ஆரம்பிச்சோம் என்று சொன்னால் அதுல இருந்து நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னாங்க, நீங்க சொன்ன நல்ல ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இருக்கிற இளைஞர்கள் அல்லது ஒரு இதை பற்றிய விஷயம் தெரிஞ்சவர்கள் தங்களோட ஊர்ல நடந்த சம்பவங்களை ஆவணப்படுத்தினாலே எங்களுக்கு ஒரு முழுமையான ஆவணம் கொண்டு வரும். அதான் நீங்க சத்திய கழுதாசிரியர் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் விட்டால் என்ன சும்மா பாஸ்போர்ட் சைஸ் ஸ்டில் போட்டோ கூட பரவாயில்லை. என்ன அதை பற்றி ஒரு ஆதாரம் அந்த எடுத்தால் கூட இந்த ஒட்டுமொத்தமா வடகிழக்குல நடந்த அவ்வளவு படுகொலைகளும் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படும். இதுதான் நான் என்னோட நூல் ஒன்றில் எழுதியிருந்தேன். அது பப்ளிஷ் பண்ணப்படையில சுவிஸ்ல செய்து கொண்டிருக்கிறேன். ஆசியாவின் துயரம் அண்டு அதில் எல்லா படுகொலையும் வருது. எங்கட அரசியல்வாதிகள் அல்லது புத்திக்குள்ள பொறுப்பே இதுதான். அரசியல்வாதிகள் எம்பியா இருந்தோண்டு மாநில என்ன செய்கிறீர்கள் நீங்க? எதுவும் செய்த மாதிரி எனக்கு தெரியல. இதையாவது செய்யலாம் தான். எவ்வளவு இன்னைக்கு தகவல் இருக்கோ, எத்தனை பொம்பளைகள் எத்தனை பொம்பளை என்ன கணவன் இழந்து எதிரியாகப்பட்டிருக்கணும், எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கணும், எவ்வளவு வீடு உடைக்கப்பட்டது ஒவ்வொரு இடங்களிலும் எந்த ஒரு விவரமாக எந்த ஒரு அரசியல்வாதி எடுத்திருக்கேன். இந்த நீங்கள் சொன்ன ஒரு கலாச்சார தேவை உண்டு. அதாவது ஒவ்வொரு ஊர் மக்களும் அந்த ஊர்ல நடந்த பிரச்சனைகளை தொகுப்பாங்களா இருந்தால் நாங்கள் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர நன்றி. அந்த கருத்துக்கு நன்றி. இந்த கருத்து பரப்ப வேண்டிய கருத்துகள் இதில் பங்கு பெற்றினவர்களுக்கே சில வேளையில அதுக்கான ஆவல்களும் அது சில வழியில வேலைகளை ஆரம்பித்தும் இருப்பார்கள். ஆனபடியால் இதை வந்து ஒரு பதிவு செய்யறதை வந்து நாங்கள் ஒரு கலாச்சாரமாக கொண்டு வர்றது மிக முக்கியமாக இருக்கும் நினைக்கிறேன் எங்களுடைய லாங் டேர்ம் இதுக்கு. மற்றது நீங்கள் சொன்ன விஷயத்துல முக்கியமான விஷயம் இதை வந்து நாங்கள் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்ற விஷயம். நீங்கள் சொன்ன 75% அளவில் அங்கே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்றதுக்கு சரியான காரணம் இருக்கலாம். ஏனென்றால் இலங்கையிலிருந்து வந்த எம்பி மேலே நாங்கள் 2009 இங்கே சந்திச்சிருந்தோம். 40 வயதுக்கு உட்பட்ட எம்பி மேலே வந்து இங்கே வந்து ஒரு மனித உரிமை ஸ்தாபனம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கள சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, வண்டியில நடந்த போர்ல ஒருவரும் சாகையில், ஒரு மக்களும் சாகையில். அந்த அளவுக்கு அவங்களோட அறிவு இருந்தது. பிறகு நாங்கள் இதுல படங்களை காட்டக்குள்ளதான் அவங்கள ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, இதெல்லாம் அங்க நடந்ததா. அப்ப அந்த நேரத்துல அந்த நியூஸ்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவைகளுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் இருந்ததை பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல ஒரு கை வைத்து இருக்கிறார் லோகதாஸ். நான் தான். நன்றி. உண்மையில
அனந்தராஜா ஐயா, இந்த விடயத்தை இன்றைக்கு நீங்க கதைக்க வந்ததுக்கும், நான் உண்மையில் இந்த படுகொலை நடந்த நேரத்தில் நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தேன். நான் நினைக்கிறேன் 2ஆம் ஆண்டு மாணவராக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இந்த முன்னறிப்பாய்தல் இந்த நடவடிக்கை நடந்த டைமிலே அந்த மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு ஓடி வரைக்கல எங்களோட பல்கலைக்கழகத்தையும் நாங்கள் அந்த நேரத்தில் எங்களோட விளையாட்டு அண்ட் ஹோல் ஒன்று இருந்தது, மற்ற லைப்ரரிகள் இருந்தது. இப்போ அந்த ஹோல் அதுகளுக்கு எல்லாம் நாங்கள் மக்களை உள்வாங்கி அவர்களுக்கான சேவைகளை செய்தது. நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1500 மக்கள் வரைக்கும் எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அப்போ தொடர்ந்து அந்த சேவையில் இருந்த நாங்கள் அதில் நான் சொல்ல வர விடயம் என்னென்று சொன்னால், என் நண்பன் ஒரு ஆள் எனக்கு 1 வருஷம் ஜூனியர், அவர் அதை ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சேர்ந்திருந்தவர். அப்போ ஒன்றா சேவை செய்திருந்தவர். அப்போ அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், நவாலி சேர்ச்சிலேயே நிறைய ஆட்கள் வந்து அடைக்கலம் வந்திருக்கணும், ஆனால் அங்கே வந்து மக்களை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் காணாது, நாங்கள் கொஞ்சம் பேர் போகணும் என்று சொல்லி கொஞ்சம் அவசரமான செய்தியை செய்திருந்தோம். இப்போ நான் சொன்னேன், நீங்களே அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி, இப்போ அவர் உடனே ஒரு 4-5 பேரையும் கூட்டிக் கொண்டு போனவராங்க. போன இடத்துல அவரும் அந்த தாக்குதலில் அவரும் கொல்லப்பட்டவர். அதான் இந்த கண்ணுக்குள்ள ஒரு 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 2 மணித்தியாத்து முதல் பார்த்த ஒரு சக நண்பன் பிறகு கேள்விப்படுறேன் அவரும் இல்லையாண்டு. பிறகு அவற்றை கொடியத்தான் பார்க்கக்கூடிய அந்த நேரங்கள் உண்மையில மறக்க முடியாதது. அதை இதை சொல்லணும்னு யோசிச்சேன். மற்றது உங்களோட புத்தகம் சொல்லுங்க ஐயா. இல்ல, நன்றி. நல்ல தகவல் உண்டு. எனக்கு அப்டேட் பண்ணிக்க எனக்கு இதோட கொஞ்சம் பயன்படும் எனக்கு. மற்றது உங்களோட புத்தகம் என்ன எனக்கு நான் படிக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கிறேன், நான் கட்டாயம் அதை வாங்கி படிப்பேன். நான் என்ன கேட்குறேன் என்றால், இந்த உண்மையில இந்த உலகம் வந்து இப்போ என்னத்தை தேடினால் நாங்கள் இப்போ என்ன விஷயத்தை தேடுறதுனாலும் இந்த வேலைத்தளங்களோ இதுகள்லாம் நாங்கள் தேடுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ இது சம்பந்தமாக நான் தேடிக்கல என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், இப்போ அந்த கொலையை பற்றி கேட்க அந்த படுகொலையை பற்றி நாங்கள் பார்க்க வழி கிடைக்கல. உடனே வார விடயங்கள் எல்லாம் வந்து இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் 2 பேரும் செய்த பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு எதிரான செய்த விடயங்களை நாங்கள் கண்டிக்கிறோம். இப்போ இந்த விடயத்தை கதை கேட்கல தன்னும் அந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான விடயங்கள் அவையில் இந்த மனித உரிமைகள் அதெல்லாம் திருப்பி கொண்டு வராங்க. அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது ஒரு உலகளாவிய ரீதியான ஒரு வேலைத்திட்டம் மாதிரியே போய்கொண்டிருக்கு. இப்போ இந்த விடயங்கள் சொல்லிக்கல இவையிலும் பிரச்சனையான நாட்கள். அப்போ இந்த விடயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு இயலாது, எப்படி கதைச்சாலும் அவன் இந்த பக்கத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையும் கதைக்கணும். நவாலி படுகொலைன்னு சொல்லி நீங்கள் தேடினா கூட அதில் கீழே இந்த விடயங்களை ஒரு சமரைஸ் ஃபார்மில் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஈவன் விக்கிபீடியாவும் சரி அதுவும் சரி. இப்போ அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது உலகளாவிய எல்லாராலும் நடந்து கொண்டிருக்கிற விடயம். அந்த என்ன சொல்கிறது, பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி போட்டு உண்மையிலே நியாயமான போராட்டங்களோ என்ன இருந்தாலும் அந்த மக்களுக்கெல்லாம் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட புத்தகத்தில் நீங்கள் என்ன இந்த ஆவணங்கள் அல்லது இப்போ சர்வதேச ரீதியாக அந்த நேரத்தில் நிறைய பேர் இதுக்கான கண்டனங்கள் தெரிவித்தவங்க, மனித உரிமை சபையிலிருந்து ஐக்கிய நாடுகளிலிருந்து. அப்போ அதில் உங்களோட புத்தகங்கள்ல அந்த ஆவணங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? பெரும்பாலும் கொண்டு வருவேன். அது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ஸோட இதில் போட்டுருக்கேன். சரி, நன்றியா. இல்லை அதுகள்லாம் இனிமே அந்த கொண்டு வரும். ஏன்னா இப்போ இந்த இணையம் என்று சொல்றது உண்மையிலே அது கொண்டு பண்ணுறதுக்கு மக்கள் மேலும் ஒன்றும் இல்லை. ஆனால் உலகமே இப்போ அதெல்லாம் எல்லாம் தங்கி இருக்கு. அப்போ குறைஞ்சி இந்த புத்தகங்கள் என்று சொன்னால், இந்த புத்தகத்தில் ஒரு விடயத்தை எழுதினால் அதை மாற்ற இயலாது. அப்போ அதுல என்னாலும் அந்த சரியான விடயங்கள் போய் சேரும் என்ற நம்பிக்கையில் இருக்கலாம். இதை சொல்லத்தான் இதில் இப்ப இதுல எழுதின டேட்டாவும் இதுல இருக்கிற படங்களையும் பார்க்கும் பொழுது குழந்தைகள் கொல்லப்பட்டது இதுல டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது, சிறுவர்கள் கொல்லப்பட்டது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது, ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் இறக்க ஒரு ஆள் உயிரோடு இருந்தது இருக்குது. அதே மாதிரி ஐயா சொன்னது மாதிரி எல்லா குடும்பம் சேர்ந்து அழிஞ்சு போன கட்டங்களும் இருக்குது. அப்ப இப்படியான சூழ்நிலைகள் வந்து எங்க இது நடந்தது என்றால், எங்களுக்கு பாதுகாப்பு ஃப்ரீ ஃபயர் ஜோன் அண்ட் நோ ஃபயர் ஜோன் என்ற இடத்துல
அது ஆரம்பமாக நாங்கள் இதை பார்க்கலாம். இப்படி பாதுகாப்புக்கு இங்கே போய் இருங்கன்னு போட்டு இருக்கிற இடத்துல அடிக்கிறது வந்து மிக துரோகமான விஷயம். அந்த இடத்துல தான் இலங்கை அரசு வந்து தன்னுடைய இறமையை இழக்குது, சர்வதேசத்தின் சட்டத்துக்குள்ளாக்கப்படுகிறது. இதுகளில் வந்து நாங்கள் நடக்காத விதத்தில் நாங்கள் என்ன மாதிரியான மீள் நிகழாமைக்கான உத்தரவாதத்தை என்னென்று பெறலாம் என்ற இதுகளும் வந்து இந்த தீர்வு திட்டங்களுக்குள்ள உள்ளடக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். நான் இத்துடன் எங்களுக்கு தந்த ஒரு மணித்தியால முடிவடைந்துள்ளது. ஐயா, நீங்கள் எங்களுக்கு கேட்டவுடனே வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களோட துயரங்களையும் அந்த மக்களிட பட்ட கஷ்டங்களையும் எங்களோட எங்களோட கலந்து அதை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக தொடரும் என்று வாழ்த்தி கொண்டு நான் இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி. பங்கு பெற்ற வணக்கம்.